எப்படி வந்து PS5 வாங்கணும், கேம்ஸ் விளையாடணும் அப்படின்றதுல வந்து நம்ம சின்ன வயசில் ஆசை இருந்துச்சோ, அதே மாதிரி வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு சினிமா தியேட்டர் செட்டப் மாதிரி வச்சு, ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு, நல்ல ஒரு அட்மாஸ் சவுண்டோடு வச்சு, நல்ல சோஃபா அந்த மாதிரி கம்ஃபி சோஃபா வச்சு, அந்த மாதிரி ஒரு செட் பண்ணணும் அப்படின்றதும் வந்து ஒரு ஆசையாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ நிறையா பேருக்கு அந்த ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்குமே அந்த ஆசை இருந்தது. நானுமே வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கலாம் அப்படின்றது வந்து ஒரு தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். சரி, எந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம், சரி வாங்கினா கொஞ்சமாவது நல்லதாக வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. கேட்டு பார்ப்போம், ஸோ பென்கியூ பார்ப்போம். பட் பென்கியூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. சரி, அதனால் அப்படியே இருந்தது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷயோமி, போக்கோ அதில் இருந்த டீம் வந்து வெளியில் வந்து அவங்க ஓன் பிராண்ட் லூமியோன்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. டிவிஸ் லான்ச் பண்ணாங்க. அவங்க அப்படியே ப்ரொஜெக்டரும் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லும்போது என்னோடய க்யூரியாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக வந்து ARC 7 ப்ரொஜெக்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ண உடனே சரின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் நான். ஸோ இந்த வீடியோவில் இது 1 மந்த்தாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை பற்றின என்னோடய தாட்ஸை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல எனக்கு இந்த ப்ரொஜெக்டில் பிடிச்ச விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்ன சைஸ், காம்பேக்ட் சைஸை சொல்லலாம். ஸோ ஈஸியாக வந்து ஒரு ரூமுக்கு இன்னொரு ரூமுக்கு எங்கேனாலும் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தேவைப்பட்ட இடத்துல சும்மா ஒரு சேர் மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம செவுத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை ஒரு பெட்டு மேலே வச்சுட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு சின்ன காம்பேக்ட் ப்ரொஜெக்டர் வந்து நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இன்பில்ட் ஸ்டாண்டு, அதுக்கு பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எங்கே வச்சாலுமே வந்து நீங்கள் அழகாக வந்து அதை ஜஸ்ட்டு அந்த ஸ்டாண்டை மட்டும் இன்க்ளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்கே வேணாலும் செட் பண்ண முடியுது. அதுவுமே வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ப்ரைஸுக்கு அவங்க கொடுத்துருக்குற ஆன்சி லியூமென்ஸு 400 ஆன்சி லியூமென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பகல் நேரத்தில் கூட நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு விசிபிலிட்டியில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லணும். பட் டெஃபினெட்லி உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா கம்ப்ளீட்டாக டார்க் ரூமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான். அப்புறம் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கரு, அவங்க வந்து 16 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீக்கர் வந்து உண்மையாகவே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நான் வந்து பர்சனலாக சரி நம்ம ப்ரொஜெக்டர் வச்சுருக்கோம், நம்ம ஏதாவது அடிஷ்னலாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு நீங்கள் இதாகவே யோசிச்சு பார்த்தீங்க, லாஜிக்கலாக யோசிச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர்டு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் பார் செட்டப்போ அந்த மாதிரி நீங்கள் டிவியில் செட் பண்ணுறது ஈஸி, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதுக்குங்கும்போது உங்களுக்கு தனியாக நீங்கள் அதுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணணும். நீங்கள் ஒயரிங் பண்ணி அது அழகாக ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து 16 வாட் இருக்கிறதுனால இல்லை டிஃபால்ட் இன்பில்ட் ஸ்பீக்கர்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் பர்சனலாக நோட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அந்த நல்ல சவுண்டாக இருக்குது. பட் ஆனால் மற்ற OTT ஆப்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 20 இதில் வந்து நீங்கள் வால்யூமில் வச்சு பார்க்குறீங்க அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா அதர் OTT ஆப்ஸில் ஒரு 30 வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எதுக்காக தெரியல. மேபி சோர்ஸ் ஆஃப் தி ஆடியோன்னு சொல்லுவோம் இல்லையா, மேபி அது வந்து ஸ்டீரியோ ஆடியோ இல்லை வந்து அட்மாஸ் அந்த மாதிரி அவங்க வந்து சோர்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் பார்த்தேன் நான். ஸோ பட் ஆனால் பர்சனலி எனக்கு வந்து அந்த 16 வாட் ஸ்பீக்கருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ப்ரைஸிங்குமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 32,000 நீங்கள் ஆஃபர்லாம் போகிறதுக்கு நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ அந்த விதத்தில் ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச 32Kக்கு நீங்கள் 400 ஆன்சி லியூமென்ஸு, 60 வாட் ஸ்பீக்கர்ஸு, நேட்டிவ் ஃபுல் HD சப்போர்ட்டு, 4K கிடையாது, நேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட்டு டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் எந்த OTT அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டாரு, யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா HDR சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க
அவங்களுடைய டீம் அப்படின்னு நான் சொல்வேன் நான். அவங்க வந்து பர்சனலி ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சுருக்காங்க, அதில் வந்து மெம்பராக ஆட் ஆகிருக்கேன் நான். ஸோ இது வந்து வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது, என்னென்னா சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் இருந்தது. எந்த ஓடிடி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாலுமே வந்து கிராஷ் ஆகிட்டு இருந்தது. அதான் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ, யூடியூப் இது தவிர நீங்கள் வேறு எந்த ஆப் ஓப்பன் பண்ணாங்கனாலுமே கிராஷ் ஆகிட்டு இருந்தது. பட் அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணப்போ இமீடியட்டாக வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் அரவுண்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ரிமோட்டோட ப்ளூடூத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிமோட்டை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் ஐஆரில் மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு மற்ற ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து ஃபிக்ஸ் ஆகியிருந்தது. ஸோ இப்போ 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க வந்து அது கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து ஒரு சின்ன டீமாக இருந்தாலுமே நம்மளை வந்து டேரெக்டாக நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியுது, அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியுது, நம்ம இஷ்யூஸை வந்து சொல்கிறோம். ஸோ அதையுமே வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க, ப்ராம்ப்டாக வந்து ரிப்ளை வருது, உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த பிராண்டில் இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு தெரில. எனக்கு அடுத்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் தான். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100 to 120 இன்ச்சஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியுது. நான் வந்து பர்சனலி PS5 வச்சு கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன். அது வந்து நல்ல பெரிய ஸ்க்ரீனில் அந்த கேம்ஸ் விளையாடும் போது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. என்னோடய ஆப்பிள் டிவி கனெக்ட் பண்ணியிருந்தேன், அதுவுமே ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிட்டு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஒர்க் ஆச்சு. ஃபயர் டிவி யூஸ் பண்ணி பார்த்தேன், அதுலேயுமே வந்து எனக்கு மேஜராக எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் வந்து நம்மளால் அந்த படங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது வீட்டில் இருந்தே அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லலாம். இப்போ நான் பார்த்த வரைக்குமே வந்து ஓரளவுக்கு எல்லா ப்ரொஜெக்டர்ஸுமே அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பர்சனலாக வந்து இவங்களோட அந்த ஆட்டோ கரெக்ஷனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் சைஸை வந்து கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோக்கஸை வந்து கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அது எல்லாமே இவங்க அப்டக்கிள் கிளியரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. டாகிள் தான் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக நான் அது யூஸ் பண்ணல, ஏன்னா என்னுடைய செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் இருக்குது. எனக்கு அந்த ஹேங்கரை வந்து அவாய்ட் பண்ணால் எனக்கு ஸ்க்ரீன் சின்னதாயிரும் அப்படின்றதுனால அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அதனால எனக்கு அது பெரிய ஸ்க்ரீனில் ஒரு 100 inch 120 inch ஸ்க்ரீனில் வந்து என்னால் படம் பார்க்க முடியுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ப்ரொஜெக்டருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் அந்த கிளைமேட் டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்ட் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்கும். அது ரொம்ப நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சு அந்த டெம்பரேச்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது அந்த கிளாரிட்டி வர்ற வரைக்கும் அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன் பண்ணும்போது நான் இந்த இதை ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அந்த வெளியில் வந்து ரெய்னியாக இருக்குது, கூல் கிளைமேட்டாக இருக்கும்போது அந்த மாதிரி டயத்துலையும் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ப்ரொஜெக்டர்ஸுமே ஒரு காமன் இஷ்யூவா அப்படின்றது தெரியல. பட் இதில் இருக்குது. பட் நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது ரிசால்வ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள். இதில் வந்து பிடிக்காத விஷயங்களும் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் வந்து கூகுள் டிவி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ் நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் இருக்குது, அது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். பட் பர்சனலாக எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஓஎஸ் வந்து ரெஸ்பான்சிவாக இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரிமோட் வச்சு ஏதாவது ஒரு மெனுவில் நீங்கள் மெயினாக ஹோம் ஸ்க்ரீன்லலாம் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இம்மிடியேட் ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நிறையா டைம் வந்து ஸ்டட்டர் ஆகுது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வருது. மேபி இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் ஏதாவது ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா தெரியல, அவங்க ஆஃபர் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் அண்ட் ரேம் அந்த காம்பினேஷன் வச்சு. பட் ஸ்டில் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஃபாஸ்டர் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். அடுத்த ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் பொசிஷன். போர்ட்ஸ் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க 4 போர்ட்டு, USB 2.0, HDMI 2.0, ஒரு IR சென்சரு, அதுக்கப்புறம் பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குமே இருக்குது. ஸோ அது வச்சு பார்க்கும்போது என்னென்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு USB ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் பாட்டமில் இருக்குது. ஸோ பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணும்போது ஒரு லென்த்தியான நம்ம பென்ட்ரைவ் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெருசான பென்ட்ரைவ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இன்க்ளைன் பொசிஷனில் தான் வைக்க போகிறீங்க. வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ட்ரைவ் வந்து தரையில் இல்லை வேறு எந்த சர்ஃபேஸில் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து முட்டுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு சின்ன இஷ்யூ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் வச்சுருக்கீங்க, பக்கத்தில் போர்ட்ஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்கோ வேறு ஏதாவது ஸ்டிக்கோ நீங்கள் HDMIயில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் நீங்கள் பவர் போர்ட்டும் கொடுத்துருக்கு, அது ரெண்டுமே சேம் டைமில் வந்து கனெக்ட் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் எனக்கு சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்போ நான் டேரெக்டாக வந்து நான் ஸ்டிக்கை வந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னால் வந்து ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து பவர் அடாப்டரை வந்து என்னால் கனெக்ட் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி போர்ட்ஸோட பொசிஷன்ஸை வந்து வேறு பிளேஸில் வச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
அப்புறம் இன்னொரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு நான் எனக்கு பர்சனலாக நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேட், அதாவது யூஎஸ்பி நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட்டிங்கில் எக்ஸ்பேட்ன்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்மேட். ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். அது வந்து என்டிஎஃப்எஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து FAT32 சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் ஆனால் எக்ஸ்பேட் சப்போர்ட் பண்ணல. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் சைஸ் வந்து ஒரு 4GB இருக்கிற வரைக்கும் நீங்கள் FAT32 ஃபார்மேட்லேயே வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். பட் நீங்கள் 4GBக்கு எபவ் போயாச்சுன்னா நீங்கள் எய்தர் என்டிஎஃப்எஸ் இருக்கணும், இல்லைன்னா வந்து எக்ஸ்பேட் இருக்கணும். பிரச்சனை என்னென்னா, என்டிஎஃப்எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸோட அவங்களோட ஓன் ஃபார்மேட்டிங். அது வந்து ஆப்பிள் டிவைஸில் சப்போர்ட் பண்ணாது. என்னோட பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட விண்டோஸ் லேப்டாப்ஸே கிடையாது. என்கிட்ட ஒரு மேக்புக் இருக்குது, அது தவிர டிவைசஸ் இருக்குது, ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது என்னால் ஒரு பென்ட்ரைவ் வந்து என்டிஎஃப்எஸ் ஃபார்மேட் இப்போது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து நம்ம ஃபார்மேட் பண்ணாலுமே அதில் ஃபர்தராக நான் ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது வந்து என்னால் இப்போ பண்ண முடியல. எக்ஸ்பேட் மட்டும்தான் வந்து ஆப்பிள் டிவைஸஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, பட் ப்ரொஜெக்டர் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால ஒரு பிக்கர் ஃபைல்ஸ், ஒரு 4GBக்கு எபவ் ஃபைல்ஸ் வந்து இப்போ ஆஸ் ஆஃப் நோ என்னால் ப்ரொஜெக்டரில் வந்து ப்ளே பண்ண முடியல. அது வந்து எனக்கு ஒரு மேஜர் பிரச்சனையாக இருக்குது. இன் ஃபியூச்சரில் மேபி ஒரு ஆண்ட்ராய்ட் 13 இல்லை வேறு ஏதாவது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் கொடுக்கும்போது அதை ஏதாவது எனேபிள் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். ஆஸ் ஆஃப் நோ எல்லாமே பக்காவாக தான் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூடூத் அண்ட் வைஃபை வெர்ஷனை சொல்லலாம். ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க, 5.1 கொடுத்துருக்காங்க, அப்பாலஜிஸ். ஸோ வைஃபை வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை 5 கொடுத்துருக்காங்க. அது ஓகே, பட் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டர் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 6 இருக்குது, வைஃபை வந்து 6E 7 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ லான்ச் பண்ணுற டிவைஸில் கொஞ்சம் லேட்டஸ்ட் இது கொடுத்துருந்துருக்கலாமே அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் தாட்டு. எஸ், மற்ற டிவைசஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது வைஃபை 6 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் நம்ம வந்து ஒரு 32Kக்கு லான்ச் பண்ணுங்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு பர்சனல் தாட்டு. ஸோ இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சஸில் நான் பார்க்கும்போது வான்போ டாவன்சி ப்ரோ இருக்குது, இல்லைனா X5 ப்ளஸ் 5TV ஸ்டிக்கோட ஆஃபர் பண்ணுறாங்க, அது இருக்குது. அப்புறம் வந்து WZTCO அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்களுடைய ஆல்ஃபா 2 மேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தெரியல, மேபி அவங்க நல்லா சப்போர்ட் கூட பண்ணலாம். போஸ்ட் வாரண்ட்டி சப்போர்ட்டு இல்லை சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல. மோஸ்ட்லி அவங்க 5TV ஸ்டிக் கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா 5TVயில் அமேசான் அப்டேட் பண்ணிட்டான்னா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு பர்சனலாக சாஃப்ட்வேர் சப்போர்ட் தேவையில்லை. பட் ஆனால் ஹார்ட்வேர் சப்போர்ட் எந்த அளவுக்கு பர்சனலாக இருக்குது அப்படின்றது தெரியல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க வந்து லியூமென்ஸில் தான் பேசுகிறாங்க. ஆன்சி லியூமென்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆக்சுவல் பிரைட்னஸ் எப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியல. ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு கொஷின்ஸாகவே இருக்குது. ப்ளஸ் நேட்டிவ் ஃபுல் HD சப்போர்ட் சொல்கிறாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் 4Kன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரூத் அப்படின்றது தெரியல. மேபி பர்சனலாக நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபார் தோஸ் அதர் டிவைசஸ் கூட சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் மெயினாக அதோட காம்படிஷன் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸு நல்லாவும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பென்கியூ சொல்லலாம். நானுமே வந்து என்னுடைய ஒரு இதில் வந்து பென்கியூ தான் வச்சுருந்தேன். சார் நம்ம ஃபியூச்சரில் நம்ம எதாவது வாங்கணுன்னா பென்கியூ வாங்கணும்னு வச்சுருந்தேன். பென்கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா GV31 ஒரு மாடல் இருக்குது, பட் ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து 50K இருக்குது. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆட்டோ கீஸ்டோன் எல்லாமே இருக்குது. உங்களுக்கான 300 ஆன்சி லியூமென்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, 16 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரைஸுக்கு லூமியோ ஆஃபர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஈவன் லூமியோ அவங்களோட ஓன் லூமியோ 5 கூட இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆன்சி லியூமென்ஸ் தான். அது டெஃபினெட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பிரைட்னஸுக்கு நீங்கள் பகல் டயத்தில் வந்து ப்ளேயே பண்ண முடியாது. அது கம்ப்ளீட்டாக நைட்டில் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் நான். அண்ட் ரெண்டாவது ஸ்பீக்கருமே வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ மேபி அந்த ஸ்பீக்கரே கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கலாம். பட் பர்சனலி நான் வந்து ஆர்க் 7 தேன் ஆர்க் 5 போனதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து என்னால் பகல்லையும் நம்ம வந்து தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் முக்கியமான அந்த 16 வாட் ஸ்பீக்கர் சொன்னேன் இல்லையா. ஸோ அது ரெண்டுக்காக தான் நான் வந்து மெயினாக ஆர்க் 7 போனேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய தாட்ஸு. ஆர்க் 7 பற்றியும் பேசிட்டோம், ஆர்க் 5 பற்றியும் பேசிட்டோம், க்ளோஸ் டு அதர் காம்படிட்டர்ஸ் பற்றியும் பேசிட்டோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த டிவைஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சுன்னா நானுமே கட்டாயமாக அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ அவ்வளோதான், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.